வணக்கம் உறவுகளே, இந்த காணொளியில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியை இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அண்மையிலே நாங்கள் வைத்தியர்கள், மருத்துவமனைகள் இவர்களுடைய குறைபாடுகள், குற்றங்களை நாங்கள் எடுத்து சொல்லி வந்திருந்தோம். ஆனாலும் இன்றைய நாளில் நாங்கள் ஒரு வித்தியாசமான காணொளியை பார்க்க இருக்கின்றோம். வவுனியா போதன மருத்துவமனையில் மருத்துவர்கள் ஊழியர்கள் சாதனை. அதாவது வவுனியா மருத்துவமனையில் நேற்றைய தினம் ஒரு தாய் ஒரே தடவையில் 4 குழந்தைகளை பிரசவித்திருக்கின்றார். இந்த பிரசவமானது வவுனியா வைத்தியசாலையில் மேற்படி தாயார் மகப்பேற்று வைத்திய நிபுணர் காமினி அவர்களால் தொடர்ச்சியாக பரிசோதிக்கப்பட்டு வந்தவர். இந்நிலையில் கர்ப்பிணி பெண் அனுமதிக்கப்பட்டு வைத்தியசாலை வைத்தியர் திலீபன் அவர்களினால் சிசேரியன் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு 4 குழந்தைகளும் பிரசவிக்கப்பட்டுள்ளது. அன்புக்குரியவர்களே, அருமையானவர்களே, மருத்துவர்களே, தாதி ஊழியர்களே, பிரசவ விடயங்களில் சம்பந்தப்படுகிற ஒவ்வொரு மருத்துவ பணியாளர்களே, நாங்கள் மன்னாரில், வவுனியாவில், சாவகச்சேரியில், யாழ் போதன வைத்தியசாலையில் அநேக தவறுகள், குற்றங்கள், பிழைகளை சுட்டி காட்டியிருக்கிறோம். தவறுகள் வரும்போது சுட்டி காட்டுகிறது, எடுத்து சொல்லுகிறது வழமை, இயல்பு. இதே வேளையில் இவ்வாறான சாதனைகளை நிகழ்த்தும் போது அதையும் நாங்கள் வெளியில் கொண்டு வர தவறக்கூடாது. முதல்ல வவுனியா மருத்துவமனையைச் சேர்ந்த பொறுப்பதிகாரிகள், இந்த காமினி, திலீபன் போன்ற மருத்துவர்களுக்கு நாங்கள் விசேடமாக இந்த பிரசவத்தில் பார்த்த மருத்துவச்சிகள், நர்ஸ்மார்கள், ஆதி ஊழியர்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் வாழ்த்தி பாராட்டி புகழ்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் நல்லது செய்யும் போது உங்களை நாங்கள் புகழ்ந்து பாராட்டணும். இது போன்ற விடயங்களை எல்லா மருத்துவமனைகளில் இருந்தும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எல்லா நோயாளர்களும், மகப்பேற்று தாய்மார்களும் அவருடைய உறவினர்களும் இதைத்தான் எதிர்பார்க்கிறோம். இவ்வாறான நல்ல விடயங்கள் நடக்க வேண்டும். இதை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களை, ஒவ்வொரு மருத்துவமனையிலையும், ஒவ்வொரு மன்னார் மருத்துவமனையில், வவுனியாவில், யாழ்ப்பாணத்தில், வடக்கு கிழக்கில் உள்ள நாடு பூராவும் உள்ள ஒவ்வொரு மருத்துவமனைகளில் இது போன்ற நல்ல விடயங்களை, நல்ல செய்திகளை நாங்கள் காத்திருக்கின்றோம். தனியே நாங்கள் ஒரு தாயும் சேயும் இறந்துட்டாருன்றோன்னே இருதயம் எப்படி துடிச்சுது. அவர்கள் புலவிட்டுட்டார்கள், அவரை மாற்றணும், இவரை மாற்றணும் என்று சொன்னது ஓகே, நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதே போல் நீங்கள் நல்ல விஷயம் செஞ்சுருக்கிறீங்க, பாதுகாத்திருக்கிறீங்க. 4 குழந்தையை பிரசவித்த தாயையும் குழந்தையும் தொடர்ச்சியாக கண்காணித்து நீங்கள் இதை பிரசவிச்சிருக்கிறீங்க. மருத்துவர் காமினிக்கும் திலீபனுக்கும் உங்களோட சிறப்பு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிந்து அந்த வைத்தியசாலையில் உள்ள ஊழியர்களை நாங்கள் புகழ்ந்து பாராட்டுறோம். இது போன்ற விஷயங்கள் ஏனைய மருத்துவமனைகள்லையும் ஏனைய வைத்தியசாலைகள்லையும் நாங்கள் காத்திருக்கிறோம். இப்படியான நல்ல செய்திகள் வரும்போது, விசேஷமாக இது போன்ற சம்பவம் இந்த வவுனியா வைத்தியசாலையில் இது ஒரு சாதனையான நிகழ்வு. இதுதான் முதல் தடவை இப்படி 4 பிரசவங்களை செய்ததும் முதல் தடவை என்று சொல்லி இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த தாயும் சேயும் தொடர்ச்சியான முறையில், இன்னும் நல்ல முறையில் பாதுகாக்கப்பட வேண்டும், ஆரோக்கியமாக வளர வேண்டும். இந்த வேளையிலே நாங்கள் அன்பார்ந்த எங்களோட வடக்கு கிழக்கு மக்களுக்கும் எல்லோருக்கும் நாங்கள் இந்த நற்செய்தியை தெரியப்படுத்தி உங்களுக்கு வாழ்த்தி பாராட்டி, மருத்துவர்களையும் இந்த வேளையில் நாங்கள் பாராட்டி நன்றி தெரிவிக்கிறோம். போன்ற நல்ல செயல்களை நீங்கள் செய்யுங்க. அதுபோல் நாங்கள் நல்ல விடயங்களை மக்கள் மத்தியில் நாங்கள் வெளியில் கொண்டு வரணும். இப்படியான விடயங்களை நாங்கள் எடுத்து சொல்லணும். பிள்ளைகளை மட்டும் சொல்கிறார்களாக இருந்துடக்கூடாது, நல்ல செய்திகளை நாங்கள் சொல்ல வேண்டும். இதே நிலையில் இந்த தற்போது நிகழ்ந்துள்ள இந்த தாளமுக்கமும் மழையும்
பொங்கல் புயலும் வந்து இந்தியாவை நோக்கி நகர்வதாக இந்த சூறாவளி இலங்கையை விட்டு வெளியே நகர்ந்து செல்வதாகவும் இலங்கை வானிலை மற்றும் வானிலை அவதான மையத்தினால் இந்த செய்தி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இது போன்ற செய்திகளை நீங்கள் தொடர்ந்தும் காண வேண்டும், பார்க்க வேண்டுமாக இருந்தால் இந்த சேனலை நீங்கள் முதல் தடவையாக நீங்கள் பார்ப்பவர்களாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வாருங்கள். தொடர்ந்து இது போன்ற காணொளிகளை நீங்கள் இந்த சேனல் ஊடாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.